புலிகளுக்கு நான் செஞ்ச வேலையில ஒப்பிடும் போது மசில் ஒண்ணுமே கிடையாது. பொட்டம்மான் உள்ளிட்ட அவர் கூட தன்னுடைய கைத்துப்பாக்கியை கொடுத்து தான் தலைவரை சந்திக்க போவார். இந்த வெண்ண மாவனுக்கு அவர் வந்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார். சொல்ற மாதிரி இந்த கதை விடுற மாதிரிலாம் அந்த உணவு வச்சு சாப்பிட்டு உணவு பிரியர்களே கிடையாது. அவங்க நம்ம சந்திக்கிற எல்லாமே தலைவரை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ண ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்ல, கதாசிரியர் இல்ல, தன்னை அந்த இடத்துல வச்சு கதையை எழுதிட்டான். பின்னால இருந்து ஒருத்தர் குறிப்பிட்டு முதல் நாள் பார்த்தா என்னடா செய்யறேன், ரெண்டாவது நாள் பார்த்தா குறிப்பிட்டுறான். அது இத்தனை முறை தொட்டாரு, இது இத்தனை முறை நக்கனாரு, இது இத்தனை முறை துப்புனாரு. அது வேண்டாம். 77 நாள் காலையில் மதியம் இரவு திருட்டு கும்பல்கிட்ட இப்ப வாங்கி தந்தேன் தீயா சொன்ன என்கிட்ட உனக்கு சூடு சொன்ன வெக்கம் சிக்கம் மானம் இனம் ஏதாவது ஒண்ணு இருந்ததா உனக்கு தெரியும்? உன்னை யாருக்கு தெரியும்? நீ என்ன பெரிய வெண்ணையா, நீ பெரிய பாரதி ராஜாவா, பெரிய இயக்குனர் இமயமா? நீ ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுக்கு உதவாத ஏதோ ஒரு 2 படத்தை எடுத்தா இது பண்ண ஒரு ஏமாந்த பொண்ணு இருந்தா அதை வச்சீங்கன்னா அதை நாசமாக்கணும். அது வந்து காசை புரிவு கொள்ள சிறையில போது சிறையாவா வச்சிருந்தான். சிறைக்குள்ள விஜயலட்சுமி தவிர பாக்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? மறுத்து மட்டும் பேசாதே. நீ மறுத்து மட்டும் அங்க சொல்றல புரியுதா அவன? இது வரைக்கும் நாங்களாம் பேசுறதே கிடையாது. அவன் என்னைக்கு பெரியார் மீது அருவருக்கத்தக்க விமர்சனம் பேர்ல வச்சால, பார்ப்பனுடைய மலத்தை தின்னுட்டு வந்து பேசினால, இதுக்கப்புறம் அவனை உனக்கு மரியாதையும் கிடையாது, எந்த மசிலும் கிடையாது.